நமக்கு அறிவியலா இதை சொல்றதுக்கு முன்னாடி இதோடைய முக்கியத்துவத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம கொழுப்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அவங்க அதிகமா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபாஸ்டிங்ல இருந்தாங்க, அதாவது ரா டயட் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஸோ அந்த சிஓபிடின்னு சொல்லுவாங்க, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு. வெறும் பழங்கள், பழசாறு, முளைக்கட்டின பயிறு, இயற்கை உணவை எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க ஃபாஸ்டிங் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். வாரத்துல ஒரு நாள் நம்ம வீட்டுல டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபவாசம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். உபவாசம் உயிர்க்கு அவசம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யோகா இயற்கை மருத்துவத்துல இந்த உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஒரு நோயோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம நோய் வராம தடுக்கிறதுக்கும் இந்த உபவாசம் பல பங்கு வந்து வகிக்குது. உபா அப்படின்னு நீங்க கேட்டாலே ஹையர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்டேட் ஆஃப், அதாவது ஒரு ஹையர் லெவலுக்கு நம்ம போகணும், ஹெல்த்தா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய மைண்ட் லெவலா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒரு மேல்நிலைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு இந்த உபவாசம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், அதாவது நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டிங்க இல்லாத விரதமே கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் இந்த உபவாசம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாவே கருதப்படுறது. நமக்கு அறிவியலாக இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் பல விஷயங்கள், இதோடைய பலன்களை அவங்க வந்து அனுபவிச்சதுனால தான் இதோடைய முக்கியத்துவத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி உபவாசம் இருக்கும் போது அறிவியலா என்ன, அதோடைய ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க, நமக்கு ஈவன் நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிறது மட்டும் இல்லைங்க, கேன்சர் கூட வராம தடுக்கும் அப்படின்னு இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சர்ஸ் நிறைய இதை பத்தி பேசிட்டே இருக்கோம். அப்போ இந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க, நம்ம உபவாசம் இருக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம்னு வைங்க, நம்ம நீர் மட்டும் எடுத்து ஃபாஸ்டிங் இருக்கோம், இல்லை ஜூஸ் மட்டும் குடிக்கிறோம், பழங்கள் மட்டும் இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். அதுல முக்கியமா எந்தெந்த வகையில இந்த குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், இப்போ எக்ஸாம்பிள் கிளைகோஜனா ஸ்டோர் ஆயிருக்குன்னு வைங்க, அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது நம்மளுடைய தசைகள்ல இருக்கக்கூடியது, நம்மளுடைய புரோட்டீன் ஸ்டோரேஜ். ஸோ இது ஒன்றும் டிப்ளீட் ஆகிட்டே வரும். இது குறைய குறைய நம்ம கொழுப்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூல இருக்கக்கூடியது, ஸோ அடுத்தது ட்ரைக்ளிசரைட்ல இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அது வந்து கன்வெர்ட் பண்ணி அடுத்த லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மேடம் மெடிக்கல் டேர்மா நீங்க சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய உபவாசமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஸ்டோரேஜை தான் இது கிளியர் பண்ணி நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணுதுன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் நமக்கு அந்த ஃபேகோசைட்டிக் எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுத்தும் போது ஆட்டோஃபேஜிங் எஃபெக்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ இது என்ன ஆகும், நம்ம உடம்புல எங்கெல்லாம் செல் டேமேஜ் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இது வந்து கிளியர் பண்ணி நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கும். ஃபாஸ்டிங் இருக்கும் அப்படின்னா இது நம்மளுடைய வெள்ளை அணுக்களை தூண்டு வச்சு நமக்கு அதிகமான, அதாவது எக்ஸாம்பிள் ஸ்டெம் செல்ஸை தூண்டு வச்சு நமக்கு அதிகமான வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கும். ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, நம்மளுடைய ரத்த நாணங்கள், பிளட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது, செல்ஸ் எல்லாம் நல்ல ஆக்சிஜனேஷன் கிடைக்குது. ஸோ ஒரு ரெஃப்ரெஷிங் எஃபெக்டோட ஏற்படுது. ஒரு ரீசன்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெல்விஷர் வச்சுக்கோங்க, அவர் வந்து நிறைய இந்த மாதிரி என்னுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதோடைய இதில் வந்து அவங்க அம்மாவுக்கு லங்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த நுரையீரலில் பல்மனரி எடிமா இருந்துச்சு, அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாகவே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷனுக்கு வந்து ஃபாஸ்டிங்கை பற்றி அவங்க நிறைய கேட்டு அவங்க அதிகமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க, அதாவது ரா டயட் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்ததில்ல நாளடைவில் அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லாமல் வீட்லேயே அவங்க வந்து ஆக்சிஜன்
ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த சிஓபிடின்னு சொல்லுவாங்க, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு. ஸோ அது ரொம்ப சிவியர் ஆகி அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு நாளடைவில் அந்த ஆக்சிஜனோடைய டோசேஜை கம்மி பண்ணி சேச்சுரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. இப்போ அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டே இல்லை, நேச்சுரல் ஏரை ப்ரீத் பண்ணுறாங்க, நார்மலாக வாக்கிங் போகிறாங்க. ஸோ ரொம்ப சாதாரணமாக எல்லாரோடையும் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு வெறும் ஃபாஸ்டிங் மட்டுமே ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 நாள் இந்த மாதிரி எங்களுடைய டயட்டை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 19 கேஜியை வந்து குறைச்சாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 சர்ஜரி ஷி அண்டர்கான். அவங்களுக்கு ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், பிபி, இது சுகரு, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் ரெண்டும் அவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கும், உடம்பே அவ்வளோ பெருசாக இருந்தது. அவங்களுடைய வெயிட், பாடி வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 120 கேஜி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு 19 கேஜி குறையுது அப்படின்னா அவங்க கிட்ட நல்ல மாற்றம் ஃபிசிக்கலாக மட்டும் இல்லைங்க, ஈவன் மென்டலாகவும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மென்டல் ஆட்டிடியூட் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும் போது பாடி மைண்ட் இது ரெண்டுத்தையும் சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் அ வெரி குட் எமோஷனல் சப்போர்ட்டர். ஏன்னா நம்மளை அதிகமாக ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க்கு கொண்டு போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம பழங்கள், காய்கறிகள், உயிருள்ள உணவை நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம செல்களை புதுப்பிச்சு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணுது. ஸோ அதனால இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரை கூட இப்போ எக்ஸாம்பிள் சில நேரத்தில் நமக்கு இந்த ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு வருவாங்க. தைராய்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைப்ரோ அடினோமா ஆஃப் இது தைராய்டுன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய நொடியூல்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு, அவங்களுக்கு வந்து தைராய்டு மேலே வீக்கமும் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஏர்லி ஸ்டேஜில் வரும்போது அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எழுதி கூட வச்சுக்கலாம், நமக்கு கேன்சர் வராது. ஏன்னா இப்போ இதோடைய லெவல் ஜாஸ்தி நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் அந்த கேன்சரோடைய பேஷண்ட்ஸோடைய இது வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம 2024 40% இருந்தது, 27 நம்ம ரீச் பண்ணும் போது இது 60-70% கூட தாண்டிடலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியில் இப்படியெல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி பயப்படாம நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம கம்பல்சரி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி புற்றுநோயோ இல்லை நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ், இப்படிப்பட்ட இது என்சிடிஸ், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸை கூட நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும்? நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெறும் பழங்கள், பழசாறு, முளைக்கட்டின பயிறு, இயற்கை உணவை எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது நான் வேலைக்கு போகிறேன் மேடம், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுற மாதிரி ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே டெலிகேட்டாக நம்ம சில ஒர்க் எல்லாம் பண்ணலாம். அன்றைக்கி ஆக்சுவலாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பயங்கர பாசிட்டிவாக இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாகவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டே நம்ம அப்படி இருந்தால் அதை முடிக்கும் போது தான் அங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கரெக்டாக ஃபாஸ்டிங் இருப்போம், ஆனால் முடிக்கும் போது தான் நம்ம வாழை இலையை விரித்து நல்ல வடை பாயாசத்தோடு சாப்பிட்றது. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நம்ம இருந்த ஃபாஸ்டிங்கோட எஃபெக்டே வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ணும் போது நம்ம எப்படி உணவு எடுத்துக்கணும்? எளிமையான உணவு, அதாவது சீக்கிரமாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பிளாண்ட் டயட்டை எடுக்கணும். எப்படி? இட்லி, இடியாப்பம், மோர் சாதம், கஞ்சி. ஸோ அதனால தான் ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே நம்ம கஞ்சி எடுத்து ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறது ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாண்ட் டயட் எடுக்கும் போது இது நம்மளுடைய ஃபாஸ்டிங்கை சப்போர்ட் பண்ணி அது கண்டினியூஸாக அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றுற ப்ராசஸில் மட்டும் வேலை செய்யும். இதே நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்துட்டு நல்ல காரக்குழம்பு சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, நிறைய ஸ்பைசியான ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இது டைஜஷனை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் நம்ம உடலில் உபாதைகளை அதிகமாக்கி விட்டுரும். ஸோ அதனால் நம்ம எப்படி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஃபாஸ்டிங் இருந்ததுக்கான எஃபெக்டையே நமக்கு கொடுக்கும். இது குழந்தைங்க ஃபாஸ்டிங் பண்ணலாமா?
தாராளமா பண்ணலாம். வாரத்துல ஒரு நாள் நம்ம வீட்டுல அடுப்ப ஓரமா வச்சுட்டு, நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காய்கறிகள் எல்லாம் பச்சையா எதெல்லாம் சாப்பிடலாமோ, கேரட் எடுத்துக்கலாம், பீட்ரூட் எடுத்துக்கலாம், பூசணிக்காய் எடுத்துக்கலாம், தேங்காய், வெங்காயம், தக்காளி, ஸோ இதெல்லாம் அழகா குட்டி குட்டியா கட் பண்ணி, இப்போ மாங்காய் சீசன் வேற, அதெல்லாம் போட்டு பூசணிக்காய்லாம் போட்டு சாலட்ஸா சாப்பிடலாம். பழங்கள் எல்லாமே எடுத்து பழ சாரோ எடுத்துக்கலாம், பழ சாலட்ஸோ எடுத்துக்கலாம். பச்சை பயிரை முளைக்கட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலுமே வயிறு நல்லா ஃபுல்லாகும். நம்ம ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜில் நோயாளிகளுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை உணவு தான் தருவோம். அப்போ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம ஈவன் கிட்னியில ஸ்டோன் இருக்கு, பித்தப்பையில மட்டும் பித்தப்பையில கல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமையே அவங்களுக்கு அந்த கற்களை வெளியேற்றுறதுக்கு இந்த உபவாசம் ஒரு பெரிய டூலாவே இருக்கு. ஈவன் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு கூட அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு இந்த டயட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது பேர் தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இன்னும் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.